தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக பூர்வமாக அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது. நீங்க சாதாரண கரப்பான் பூச்சிகள் கிடையாது. நாங்கள் கட்டற்ற ஆதரவுடன் அத வந்து ஜர்னலிஸ்ட் அப்படியே ரொம்ப பூரிப்படைஞ்சு பேசுறாங்க. தானா எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாணவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். இந்த மொமெண்ட்ல வருஷம் நீட் பேப்பர் லீக் நடக்குது தெரியுமா எல்லாருக்கும்? ஒரு சின்ன சின்ன இடத்துல இது நம்ம மக்களாட்சியா நம்ம மாத்துறதுக்கு நம்ம நின்னு இத போராடணும். நீட் தேர்வு ரத்து செய்யற வரைக்கும் என்டிஏ ஸ்டாப் பண்ற வரைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை இந்தியா முழுக்க நீட்டே இருக்க கூடாது. அவ்வளவுதான். பிஜேபி மொத்தமா நாட்டை கெடுத்து கோ பேக் மோடி, கோ பேக், எல்லாரும் கோ பேக். சீக்கிரமா நாட்டை விட்டு போங்க. பை பை. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்த அமைச்சர் அரசியல் கட்சி அதெல்லாம் கேட்டுக்கு வெளியவே விட்டுட்டு மாணவர்களினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவதற்காக ஒரு சாதாரண மனிதனாக உள்ள வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக பூர்வமாக அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் சொல்லிக்கொண்டு உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே சரி சாய்க்காத டெல்லியவே நீங்கள் சரி சாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை எந்த திசை திருப்பலுக்கும் இடம் கொடுக்காமல் எங்களுடைய அவங்களுடைய யாருடைய போராட்டம் கிடையாது. தம்பிகளா தங்கைகளா, இது உங்களின் போராட்டம். உங்கள் போராட்டம் ஓங்கட்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்வி. இதே மாதிரி இந்த போராட்டத்துல எந்த சலசலப்பும் இல்ல. இது உங்க போராட்டம். இந்த போராட்டம் எப்ப தொடங்கினது, எப்ப முடிக்கணும்? நீங்க சாதாரண கரப்பான் பூச்சிகள் கிடையாது. மெல்ல அரிக்கும் கரையான்கள். இது குறித்த அனைத்து முடிவுகளையும் இடம் காலம் எல்லாம் நீங்களே எடுங்க. நாங்கள் கட்டற்ற ஆதரவுடன் உங்களுக்கு நன்றி. டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்டும் இங்க நடக்கிற ப்ரொடெஸ்டும் டிஸ்கனெக்டட் கிடையாது. அங்க அலையலையா கூடிறப்ப நமக்கு அதை பார்த்து வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்ம இங்க கூடுறோம். அதே மாதிரி தான் இங்க நம்ம கூட அங்க புத்துணர்ச்சி வந்து அங்கேயும் கூடுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு இங்க வச்சிருக்க பல கோரிக்கைகள் அப்பதான் வந்து நிறைவேறும். தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்மளோட வெற்றி முழுமையடைஞ்சது நம்ம பார்க்க கூடாது. அவங்க இன்னைக்கு பயந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அவன் பயந்து வந்து வண்டி போட்டு நான் முன்னாடி நிக்கிறான். ஐயோ, இதுக்கு மேல நீங்க எல்லாம் தெருவுக்கு வந்துட்டீங்கன்னா நான் தெருவுக்கு வந்துட வேண்டியதா ஆட்சி கலைஞ்சிரும். அப்புறம் தெருவுக்கு வந்துட்டு ரோட்ல தான் இருக்கணும். நான் தெருவுக்கு வந்துருவேனே அப்படி நான் பயப்படுறேன். பதவி பறி போயிடுமே. அப்புறம் ஒண்ணு பவர்லெஸ். எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம இந்த மொமெண்ட்ல எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இத நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் இருக்குன்னா நம்ம 700 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதுல இருந்து முன்னாடி நம்ம வந்து இந்த பயணத்தை நம்ம முடிக்கணும். நம்ம வச்சிருக்க அந்த பேன் நீட் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நம்ம வச்சிருக்க ஸ்கிராப் என்டிஏ அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நீட்டும் என்டிஏவும் டிஸ்கனெக்டட் கிடையாது. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீட்டை நடத்துது. அவன் எப்படி அதை நடத்துனான் அப்படின்னா, என்டிஏ அப்படின்றது இந்த வச்சிருக்க பால் பாயிண்ட் பென்ல இருந்து அவன் வந்து அந்த பேப்பர் எழுதி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிராப்பா போடுறதுல இருந்து வெளியே ஃப்ரிஸ்கிங் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் டெண்டரா தான் விடுறான். வருஷம் நீட் பேப்பர் லீக் நடக்குது தெரியுமா எல்லாருக்கும்? ஒரு சின்ன சின்ன இடத்துல. அப்ப பேப்பர் லீக்ன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? பேப்பர் லீக்ன்றது எவனோ ஒருத்தர் நைட் நேரத்துல பூந்து பேப்பரை திருடி கொண்டு போய் லீக் பண்றாங்க. பேப்பர் லீக் கிடையாது. அது இன்எஃபிஷியன்சி கிடையாது. பேப்பர் லீக் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற விஷயம். சரி, நான் கேக்குறேன், பல இன்விஜிலேட்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ்ல இருந்து இன்விஜிலேட்டர்ஸா எக்ஸாம்க்குலாம் போறாங்க. எப்படி போறாங்க? ஏன் போறாங்க? ஏன் இன்விஜிலேட்டர்ஸ், அதாவது கோச்சிங் சென்டர் கோச்சஸ், கோச்சிங் சென்டர் டீச்சர்ஸ் ஏன் இன்விஜிலேட்டர்ஸா போகணும்? இது போறாங்க, நீங்க எடுத்து பாருங்க. ஏன் போகணும்? அப்ப இந்த கோச்சிங் சென்டர் மாஃபியா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கோரான ஒரு விஷயம். அதே சமயத்துல இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த வேற என்னெல்லாம் வளர்த்துரு தனியார் மையத்தை நான் என்ன ஒன்று சொன்னேன் என்னன்னா, டெண்டரா ஒவ்வொரு அங்கத்தையும், நீட்டு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து டெண்டரா விட்டு தனியார் மயம் ஆக்குறான். அதே சமயத்துல கோச்சிங் சென்டர் தனியார் மயம், அடுத்து பள்ளிகள் தனியார் மயம். இப்ப அவன் நீட் அப்படின்றத சிபிஎஸ்இ சிலபஸ் வைக்கிறான். சிபிஎஸ்இ சிலபஸ் வச்சா என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஸ்டேட் சிலபஸ்ல என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஸ்டேட் சிலபஸ்ல இருந்து எல்லாரும் சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு மாறணும்னு நினைக்க மாட்டாங்க.
இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் கடனை வாங்கி என்ன பண்றாங்க? அதெல்லாம் கடனாளியா ஆறாங்க. எல்லாரும் கடனாளியா ஆகி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தான போய் கொடுக்குறாங்க. அதேதான். அப்ப சிபிஎஸ்இ பள்ளிகளை அதிகரிக்கணும். அதேதான். அப்ப இதுவும் என்ன ஆகுது? பிரைவேடைசேஷன். அப்ப நம்ம நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றது வெறும் இந்த எக்ஸாமே ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். அன்ஃபேர் தான். பல மக்களுக்கு வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டியே கொடுக்கல. அதை தாண்டி நீட் அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த சியூஇடி எக்ஸாம் அப்படின்றதெல்லாம் தனியார் மையத்துக்கு தாரவாத்து கொடுக்குது நம்ம கல்வி அப்படின்றது வந்து ஒரு பப்ளிக் சிஸ்டமா இருக்கணும். கல்வி அப்படின்றது அரசுடைமையா இருக்கணும். நமக்கெல்லாம் கல்வி ஃப்ரீயா கிடைக்கணும். நமக்கெல்லாம் கல்வி ஃபேரா கிடைக்கணும். நமக்கெல்லாம் கல்வி எந்த விதமான கரப்ஷன் இல்லாம. அதேதான். கரப்ஷன் கரப்ஷன் அப்படிங்கிறது யாரோ 1-2 பேர் ஒரு மொராலிட்டி இல்லாம போய் சொல்லிட்டு தெரியறது கிடையாது. கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமே தான் கரப்டா இருக்க முடியும். 80% பேர் வந்து மாரலி ஏதோ ஒரு அவங்களோட சொந்த இதனால வந்து போய் சொல்றதோ அதனால திருடுறதோ அது கரப்ஷன் கிடையாது. கரப்ஷன் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது மட்டும் தான் கரப்ஷன். அதை தான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கோட்பாடோட நம்ம எல்லாம் கேள்வி கேட்க முடியும். அதை தான் நம்ம இங்க எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம வந்து இந்த பாயிண்ட் நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்றது மோடிக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவன் லிட்டரலா முட்டி போட்டு வந்து சரி ரெசிக்னேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கான். இந்த காரணத்தினால நம்ம இங்க நிறுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்த 12 வருஷத்துல நடக்காதது என் லைஃப் டைம்ல நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சது இன்னைக்கு மக்கள் கிட்ட அப்புறம் இருக்கு. இது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. என்னைக்காவது நம்ம இந்த 12 வருஷத்துல நம்ம என்னைக்காவது இந்த ஹோப் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோமா? நம்ம கையில அப்புறம் இருக்கோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம மேலோங்கி நிக்கிறோம். அவன் மேல நம்ம முன்னாடி மண்டி போட்டு நிக்கிறோம். மக்களாட்சி தானமா இது? மக்களாட்சியா நம்ம மக்களாட்சியா நம்ம மாத்துறதுக்கு நம்ம நின்னு இத போராடணும். இந்த போராட்டத்தை இங்கே நிறுத்த கூடாது. இந்தியா முழுக்க நீட்டே இருக்க கூடாது. நீட் தேர்வு ரத்து செய்யற வரைக்கும் என்டிஆர் ஸ்டாப் பண்ற வரைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை இந்தியா முழுக்க நீட்டே இருக்க கூடாது. அவ்வளவுதான். 1.5 வருஷம் விவசாயிகள் அங்க போராடினப்ப கூட வந்து கொஞ்சம் கூட அசையல. 5 நாள் அந்த 20th ஜூலை அன்னைக்கு நம்ம எல்லாம் தன்னிச்சையா நம்ம போய் போராடுறதுனால எப்படி வந்து அவங்களுக்கு நம்ம புரிய வச்சிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க, இது வரைக்கும் நான் மண்டல் கமிஷன்ல இருந்து நான் இந்தியாவை வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பிரிண்ட்னு நினைக்கிறேன் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஜந்தர் மந்தர்ல கூட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு லத்தி சார்ஜை வச்சு அடிச்சு எல்லாம் பார்த்து ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு அடிச்சு அப்ப சிஜேபி எல்லாம் கூட வந்து அவங்க மெயின் இதுல தான் இருக்காங்க. ஆனா அடிச்சதுக்கு அப்படி எல்லாம் கலைஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் தானா தான் திரும்பி வந்துருக்காங்க. நோபடி கேவ் கால். யாரும் வந்து திரும்பி வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. தானா தான் சரி. அதை வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படியே ரொம்ப பூரிப்படைஞ்சு பேசுறாங்க. தானா எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாணவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். இந்த மொமெண்ட்ல நான் வந்து ஒரு மாணவியா இந்த மொமெண்ட்ல தான் உண்மையாவே ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த மொமெண்ட் ஒரு மாபெரும் தலைவன், ஒரு சர்வாதிகாரி இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு சிப்பாயை நாங்கள் அடித்து நொறுக்கியிருக்கிறோம். இது இத்துடன் நிற்காமல் அடுத்த வாரம் பேன் நீட் என்கின்ற ஒரு எதிர்கோளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாங்கள் நகரத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். 12 வருஷத்துல மோடி அவர்கள் எதுக்குமே பண்ணினது கிடையாது. சிஜேபி போராட்டம் தொடங்கப்பட்ட அந்த 3 மாதத்திலேயே முக்கிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியில் இருக்காரு. இது மோடி அவர்களுக்கு எந்த வந்து பேக் ஃபயரா இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் எப்படி பார்க்கணும், இதற்கு முன்னாடி ஒரு போராட்டம் வந்து இந்திய தேசத்தில் நடந்தது அப்படின்னா அந்த போராட்டத்தின் பேரில் ஒரு சாதி சாயம் இருக்கும், அந்த போராட்டத்தின் பேரில் ஒரு மத சாயம் இருக்கும். அப்படி இல்லையா அது ஒரு ஊர்பற்றை வந்து இருக்கும். அப்படி 2 இனக்குழுக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு போராட்டமாக வந்து கருதி இருக்கும். ஆனால் இது சாதிக்குள் அடக்க முடியாமல் மதத்திற்குள் அடக்க முடியாத ஒரு போராட்டமாக இருந்தது. இந்துவும் வரான், இஸ்லாமியனும் வரான், சீக்கியன் அவனுக்கு துணையாக வரான். எதிர்கால மாணவர்களுடைய எழுச்சின்றது மொத்தமாக வந்து ஆடிப்போய் நிற்கும். எந்த ஒரு கட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய சர்வாதிகார போக்க காயன கட்ட முடியல. அதனால இது மாபெரும் அடியாக இருக்கும். இப்போ ஜென்சி இளைஞர்கள்லாம் விளையாட்டுத்தனமானவங்க சமூக ஊடகங்களில் முடிவிருக்கான்னு சொன்ன இடத்துல ஜென்சி ஒரு எடுத்த போராட்டம் மோடி அரசையே பணிய வச்சிருக்கு. ஜென்சி எப்படி பார்க்குறீங்க? இந்திய ஜென்சி அப்படின்னா இந்திய நீரோட்டத்தில்
மதத்திற்கு பணிஞ்சு ஒரு ரசிக வெறியில பணிஞ்சு அது மாதிரி இருக்கிற கூட்டம் இருக்கு, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதை தாண்டி ஒரு மாபெரும் அறிவு கூட்டம் இருக்கு அப்படின்றத நான் இப்போ நம்புறேன். இந்த விடைக்கு நன்றி தோழர். 15th ஆகஸ்ட் அன்னைக்கு 18th இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு கிடைக்கல. ஸோ எல்லாருமே சீக்கிரமாக வாங்க. ஏன்னா வந்து வீக்கெண்ட் இது, கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி லீவாக இருக்கும். நம்ம இப்போ நிறைய பாப்புலேஷனை காமிச்சாதான் இவருடைய அப்பா இருக்கார்ல நரேந்திர மோடி, இவரும் ரிசைன் பண்ணுவார். அப்புறம் இவருடைய சித்தப்பா அமித்ஷாவும் ரிசைன் பண்ணுவாங்க. கிரிக்கெட்னால நாலேஜ் இல்லாமல் அமித்ஷாவோட புள்ள இருக்கிற இளவரசர் அவரும் ரிசைன் பண்ணுவார். பிஜேபி மொத்தமாக நாட்டை கெடுத்து வச்சிருக்கு. கோ பேக் மோடி, கோ பேக், எல்லாருமே கோ பேக். சீக்கிரமாக நாட்டை விட்டு போங்க. பை பை.